டேய் இன்னும் இல்லடா. இன்னும் 2 நாள்ல வீடு கிடைக்கலன்னா செத்தண்டா நானு. ஹலோ தம்பி, வயசு பையன் இப்படிலாம் பேசலாமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் போராடணும்ப்பா. டேய் மச்சி இரு, நான் திருப்பி கூப்பிட்றேன். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நானே ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். ஆ? என்ன சிக்கல் சொல்லு, நான் கேட்குறேன். சரி வாங்க அப்படி போய் உட்காரு. இடியாபத்தை பிரிச்சு போட்டு நூடுல்ஸா சாப்பிட்ற வயசை வச்சுக்கிட்டு. ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவளும் உன் கூட 100 வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு. எத்தனை வருஷம்ப்பா? 100 வருஷம் சார். மேல சொல்லு. இப்படிதான் என் காதல் உருகி உருகி போயிடுச்சு சார். இந்த மனசு வலிக்கு யார் சார் காரணம்? போதும்ப்பா, உனக்கு நான் என் வீட்டையே தரேன்ப்பா. ஐயோ சார், வீடெல்லாம் தர வேணாம் சார், வாடகை கூட்டா போதும். மனசுல இவ்வளவு வலிய வச்சுக்கிட்டு எப்படிப்பா நகைச்சுவைலாம்? அது அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சார். அதோ தெரியுது பாத்தியா, வெள்ளை கலர் பில்டிங், அதுதான் நம்ம வீடு. என்ன சார் வாசப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க? அட அது கொல்லப்புறம்பா, வாசல் முன்னாடி இருக்கு. நீ என்ன பண்ற, காலையில 10 மணிக்கு வந்துரு. 5000 ரூபாய் வாடகை, 50,000 ரூபாய் அட்வான்ஸ். அக்ரிமெண்ட்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன், நீ சைன் போட்டா போதும். சார் டீ. பாத்தியா, பேசிட்டு இருக்கும் போதே டீ வந்துருச்சு, நல்ல சகுனம். சரிப்பா நீ வந்துரு. தம்பி அடா வாப்பா. ஓ வந்துரு சார். தேங்க்யூ சார். அட இருக்கட்டும்பா. என்ன இவர் பாட்டுக்கு வந்தாரு, வீடு கொடுக்குறேன்னு போயிட்டாரு. இதுக்கு இந்த ஜோக்கே பெட்ரு. யாரு? வீடு வாடகைக்கு சார்ட்ட கூட நேத்தே பேசிட்டேன் மேம். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா. என்னேவா தெரியலீங்களே. சரி உள்ள வந்து உட்காரு வா. ஆ உட்காரு. நீ உட்கார் பண்ண, அது வந்து. ஆ சரிங்க மேம். தம்பி பரவாயில்லையே, கரெக்ட் டைம் வந்துட்டியே. பரவாயில்ல, உட்காரு உட்காரு. இந்தாப்பா அக்ரிமெண்ட், படிச்சு பார்த்து சைன் பண்ணிடு.